வணக்கம். அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன். பாட்டொன்று கேட்டேன், பரவசம் ஆனேன். நான் அது பாடவில்லை. என்ன பாட்டு கேட்டீங்கோ? பரவசம் ஆச்சுங்கோ. நான் பாடல. இப்போ பாடிக்கின்னு நான் பாடல, நீ பாடலன்னு சொல்கிறீங்கல்ல, அது இல்லை. என்ன பாட்டு கேட்டேனாக்கா, ஊருக்காக உழைத்த மனிதன் சிலையாகலாம். ஊருக்காக உழைத்த மனிதன் சிலையாகலாம் அப்படின்னு பாடினார். ஆனால் நான் இப்படி பாடினதாக கேள்விப்படல. ஊருக்காக உழைத்த மனிதன் சிலையாகலாம் என்று தானே சொன்னானே தவிர தெய்வமாகலாம்னு சொல்லல. நோட் த பாயிண்ட். அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணாங்க. அந்த காலத்தில் ரொம்ப நாளுக்கு முன்னெல்லாம் இந்த தேவ ஆலயத்தில் தேவனுடைய ஒரு முக்கிய ஸ்தலம், ஒரு பீடம் இருந்தது. உள்பக்கத்தில் கோயிலை சுற்றி நிறையா பல நல்ல மனிதர்களின், ஊருக்காக உழைத்த பல நல்ல மனிதர்களின் உருவங்களை சிலையாக செய்து வைத்தார்கள். அவர்களுக்கு பெயர் புனிதர்கள் என்று பட்டம் கொடுத்து அவர்களை புனிதர்கள் என்று வைத்திருந்தார்கள். பக்தர்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேவ ஆலயத்தில் நுழைந்து இறைவனுக்கு ஒரு வணக்கம் பண்ணிட்டு மேற்கொண்டு ஜபிக்கலான்னு பார்த்தா, உள்பக்கத்தை சுற்றி எங்கே பார்த்தாலும் நல்ல மனிதர்களின் சிலைகள், புனிதர்களின் சிலைகள் இருந்தது. எல்லாரும் அதுக்கு போயிட்டு முக்கிய இதை விட்டுட்டு எல்லாருக்கும் அங்கங்கே போயிட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணின்னு அவங்கள கும்பிட்டுருந்தாங்க. பேருங்களை சொல்ல எனக்கு இஷ்டப்படல, புனிதர்கள். அப்புறம் அதை அறிஞ்ச அறிஞர்கள், பெரிய குருமார்கள், கோயில் தேவ ஆலயத்தில் இந்த நல்ல மனிதனுடைய சிலைகள், புனிதனுடைய சிலைகள் இருந்தால் மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கே போயிட்டு இவர்களை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் உள்ளே இருக்கிற சிலைகளெல்லாம் எடுத்துடலாம், அவனுடைய சிலை மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இருக்க 1-2 இருக்குது, அது இருக்கட்டும், பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல மனிதர்களை கோயில் கட்டு கும்பிடாதீங்க, புனிதர்களை கும்பிடாதீங்க. அவர்கள் செய்த நல்ல காரியங்களை நினைத்து அவர்கள் வழியில் நாம் போய் மக்களுக்கு பணி செய்யலாம், பணியாற்றலாம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ன சொல்லுவாங்க. மக்களுக்கு நம்ம வேலை செய்கிறது கடவுளுக்கு செய்கிற மாதிரி. ஓகே, அப்படி இருக்கும்போது தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, புனிதர்களை கோயில் கட்டி கும்பிடாதீங்க. அவங்களை கும்பிடாது, அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்த நல்ல காரியங்களை மனதில் கொண்டு நல்வழிப்படுவோம். ஒருவனே தேவன், அவனையே வணங்குவோம்.
ஓகே, கடவுள் ஒருவர், அவரை வணங்குவோம். சில நல்ல மனிதர்களை எல்லாம் கடவுளாக நினைத்து கொண்டு அவர்கள் வழியில் செல்லலாம், நல்ல காரியங்களை செய்யலாம். ஆனால் அவர்களையே கடவுளாக நினச்சிக்கின்னு கடவுளை மறந்துடுறது அவ்வளோ நல்லதில்லை நினைக்கிறேன். அது தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்து, மக்கள் கருத்து, உங்கள் கருத்து எப்படியோ உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செய்யுங்கள். ஆனால் நான் நினைப்பது, புனிதர்களையும் நல்ல மனிதர்களையும் கடவுளாக பண்ணிவிடாதீர்கள். கடவுள் ஒருவன் இருக்கிறான், அவனை காற்றில் விட்டு விடாதீர்கள், கவலைப்படுவான். ஓகே, முடிக்கிறேன். மறுபடியும் வருகிறேன். வணக்கம்.